ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரேங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி மாவு வச்சு ஒரு தண்ணி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 6 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்தோடனே இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். கூடவே காரத்துக்கு நான் 5 காஷ்மீரி மிளகாவும் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து செவந்ததும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதோட சேர்த்து விட்டுடலாம். இப்போ கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து விட்டுக்கோங்க, இது தண்ணி சட்டின்றனால. இப்போ இட்லி மாவை கொஞ்சம் தண்ணி மாதிரி நல்லா கலந்து இதில் சேர்த்து விட்டுருங்க. 1 கரண்டி இட்லி மாவு இதில் சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை இதில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட இட்லி மாவு வச்சு தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.